பற்று ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். பிறர் மொழியை கற்கக்கூடாது என்பதன் அர்த்தம். பல மொழிகளை கற்றாலும் தாய்மொழியையும் நாம் ஆர்வமுடன் பயில வேண்டும். மொழி என்பது அறிவின் சாளரம். நாம் நமது கருத்துக்களையும் தேவைகளையும் பிறருக்கு தெரிவிக்க மொழி உதவுகிறது. மொழியின் மூலமே நாம் அறிவை பெறுகிறோம். நமது தாயிடமிருந்து நாம் கற்கும் மொழியை தாய்மொழி என்கிறோம். ஒரு தாய் தன் குழந்தையுடன் உரையாடும் மொழி தாய்மொழி. நாம் இவ்வுலகில் பிறந்தது முதல் நம்மை சுற்றி தாய்மொழியே ஒலிக்கிறது. நாம் வளரும் போது வேறு பல மொழிகளில் புலமை பெற மொழி ஏற்பட்டாலும் நாம் நமது தாய்மொழியை நமது அறிவின் முதல் திறவுகோலாக அமைகிறது. நமது உடலின் பசிக்கு நமது அன்னை உணவளிப்பது போல நமது அறிவு பசிக்கு நமது தாய்மொழியே உணவளிக்கிறது. எனவே நமது தாய்மொழியை நாம் நமது தாய்க்கு நிகராக கருத வேண்டும். தாய்மொழி பற்றி மரபு சார்ந்த அறிவு வளர்ச்சிக்கு விட்டுடும். மேலும் தாய்மொழி பற்றி தன்னம்பிக்கையை வளர்த்து நம் வாழ்வில் ஒரு சாதனையாளராக வழி செய்யும். நமது தாய்மொழி நமக்கு அடையாளத்தையும் தனித்துவத்தையும் வழங்கும். அண்மையில் மேற்கத்தியில் ஆட்சி செய்யப்பட்ட ஒரு ஆய்வு இந்த உலகிலேயே தாய்மொழி பற்றி சிறந்தவர்கள் தமிழர்களே என்று கண்டறியப்பட்டுள்ளது. நமது தாய்மொழியாம் தமிழ் மொழியின் பால் பெற்றுக் கொண்டு அதன் பெருமையை உலகம் அறியும் வகையில் பறைசாற்றுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சேனல்ல உங்களுக்கு இந்த தகவல் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.